ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு Cheru. அக்கா சொல்லுங்க. இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் போலயே. ஆமாம், ஸோ நம்மள நிறைய பேர் வந்து டெசர்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து ஒரு கிளாசிக் டெசர்ட்க்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பண்ண போகிறோம். கிளாசிக் டெசர்ட்டுக்கு ட்விஸ்ட் கொடுத்து செய்ய போகிறோமா? ஆமாம், சரி, அந்த கிளாசிக் டெசர்ட் என்ன ஃபர்ஸ்ட்? திராமிசு பட் காஃபி இல்லாமல் நான் கேஃபினேட்டட் ரஸ்மலை திராமிசு. ரசமலாயில திராமிசுவா? அப்படி பண்ணலாமா ஃபர்ஸ்ட்? இதோ இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, டன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பால் ஊற்றிக்கலாம் ஒரு பேனில். மில்க் ஃபுல்லாக ஊற்றிடுவோம் அப்படியே? ஃபுல்லாக ஊற்றிடுவோம். ஸோ இதில் வந்து நான் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து ஏலக்காய் இடிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் இடிச்சு ஆட் பண்ண போகிறோமா? ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் சுகர், சாஃப்ரன் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு குவான்டிட்டிஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கீழே வந்துடும், பார்த்து கற்றுக்கோங்க. இது வந்து இந்த மிக்சர் வந்து கூல் ஆகணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். நம்ம ஊற்றுனதுக்கு ஒரு ஹாஃப் ஆகணும், ஹாஃப் மிக்சர். எக்ஸாக்டாக நம்ம இந்த மேங்கோ குல்ஃபி செய்கிறப்போ அதே மாதிரி தான் எடுத்துருப்போம். அப்படியே கொஞ்சம் சாஃப்ரன் போட்டுக்கலாமா? சாஃப்ரன் போட்டு இன்னும் ஒரு 5 minutes கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட மிக்சர் ஹாஃப் ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிக்சர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து ஃபுல்லாக கூல் டவுன் ஆகட்டும். மீன்வைல் நம்ம இதோட திராமிசுவோட மாஸ்கர்போன் மிக்சர் ஆரம்பிச்சிடலாம். மாஸ்கர்போன் சீஸ் மிக்சர். மாஸ்கர்போன் சீஸ் மிக்சர். ஓகே, பண்ணிடலாம். நம்மளோட மாஸ்கர்போன் மிக்சர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விப்பிங் க்ரீம் வந்து அடிச்சு வச்சுக்கலாம். விப்பிங் க்ரீம் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷேவிங் நம்மளோட க்ரீம். ஆமாம், க்ரீம் திக்காக இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து மாஸ்கர்போன் சீஸ், அதையும் பீட் பண்ணிடலாம் ஸ்மூத்தாக. இது வந்து ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு, ஸ்மூத் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த க்ரீம் மிக்சரில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் எடுத்துறானமா? எல்லாம் அப்படியே அடிச்சிடலாம். அப்படியே அடிச்சு பண்ணிடலாம். சூப்பர். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிருக்கோம். அண்ட் பிளெண்ட் பண்ண போது ஸ்லோவாக பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கன்னா சீஸ் மிக்சரும் க்ரீம் மிக்சரும் ஸ்ப்ளிட் ஆயிடும். அப்படியா? ஆமாம், ஸோ அதனால ஸ்லோவாக பண்ணுங்க. ஓகே. அவ்வளோதான், கம்பைன் ஆகிற வரைக்கும் தான். செம்மையா இருக்கீங்க. ஓகேவா? ஒரு பனிக்கட்டி ஸ்னோ மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பேச்சுலாலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் எடுத்து கட் அண்ட் ஃபோல்ட் டெக்னிக் தானே? ஆமாம், கட் அண்ட் ஃபோல்ட். நல்லா ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்குது மொத்தமாக. நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். அண்ட் இது வந்து எக் இல்லாமல் சேரும். அண்ட் நம்ம சுகர் இந்த மிக்சரில் ஆட் பண்ணல. ஆக்சுவலாக இது எக் போட்டோம்னா எக் இந்த மாதிரி பண்ணணும். ஆமாம், ஃப்ளஃபியாக இருக்கும். அண்ட் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணல, ஏன்னா விப்பிங் க்ரீமில் ஆல்ரெடி இருக்கு சுகர் இருக்கு, அதனால நம்ம ஆட். அண்ட் ஆல்சோ ரஸ்மலாயிலையும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து பேலன்ஸ் அவுட் ஆகும். நல்லா இருக்கா? ஸோ நம்ம கிட்ட நம்மளோட கூல் டவுன் பண்ண ரசமலாய் மிக்சர் இருக்கு, மாஸ்கர்போன் மிக்சர் இருக்கு, ரஸ்மலாய் இருக்கு. ரசமலாய் தனி ஆமாம்ல இருக்குல்ல? ஆமாம், எஸ், எங்கள்கிட்ட ரசமலாய் இது நம்ம இருக்கு. சாப் பண்ணிக்கலாம். ரசமலாய் சாப் பண்ண போகிறோம். ரஸ்மலாய் சாப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அசம்பிளி தான். ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 பீசஸ் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். எப்படி குட்டி குட்டி வெட்டிக்கலாமா? நல்ல குட்டியாவா? இல்லை, கொஞ்சம் சங்கியாக இருந்தால் ஓகே. ஓகே, எஸ். அசம்பிளி டைம். அசம்பிளி டைம் காலைல தானே? எட்டரைக்கு திராமிசு அசம்பிளி டைம். கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். எஸ், நம்ம இதில் தான் அசம்பிள் பண்ண போகிறோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட பேர் வந்து லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ். லேடிஸ் ஃபிங்கர் பிஸ்கெட்டா? ஆமாம், லேடி ஃபிங்கர் பிஸ்கெட். லேடி ஃபிங்கர் பிஸ்கெட். ஓகே, இது வந்து எக் ஒயிட்டில் தேடும். நம்ம வந்து எக்லெஸ் வாங்கியிருக்கோம். ஓ, எக் ஒயிட் வந்து தி ஆமாம், விப்பிங் க்ரீம் இந்த பைப்பிங் பேக்கில் போட்டு இப்படி
அது வந்து மெராங், இது வந்து இன்னொரு குக்கி மாதிரி. பட் இது வந்து எக்லெஸ். நம்ம வந்து இது இல்லாட்டி எதுவும் இல்லை, நார்மல் வெனிலா ஸ்பஞ்ச் எக்லெஸ் ஸ்பஞ்ச் பண்ணி அதை நம்ம இதே வச்சு கூட சாப்பிட்டு அவ்வளோதான். சூப்பர். நம்ம பிளெயின் கேக் வாங்குவோம் கடையில், அந்த மாதிரி பிளெயின் கேக்ஸ் தான் வாங்கி கூட டிப் பண்ணி நீங்கள் இந்த திறமை செஞ்சுக்கலாம். பேஸ் இஸ் டன். இப்போ நம்மளோட மாஸ்கர்போன் க்ரீம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இப்போ இது மேலே நம்மளோட ரஸ்மலாய் பீசஸ். ஓகே. இப்போ வந்து இந்த மிக்சரை அகைன் நம்ம இப்போ என்ன ஸ்டெப் பண்ணோமோ அதே நம்ம அகைன் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற க்ரீம் எல்லாம் போட்டுடலாம். மாஸ்கர்போன் மிக்சர் திருப்பி போட போகிறோமா? எஸ். ஒரு டைம் டேப் பண்ணிடலாமா? இந்த இதுக்கு வந்து ரஸ்மலாய் ஹாஃபாக கட் பண்ணி மேலே போட்டுடலாம். ஸோ இதுக்கு மேலே பிஸ்தாஷியோஸ் போட்டுடலாம் அண்ட் சாஃப்ரன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதாங்க அந்த ஃபினிஷிங் டச் கொடுத்தாங்க ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளோட இந்தியன் ஸ்வீட் மாதிரி. திராமிசு ஆக்சுவலாக இந்த இட்டாலியன். ஸோ வந்து ஒன்று வந்து என்னென்னா, இதில் வந்து நம்ம வந்து ரசகுல்லா வந்து ரெடிமேடாக எடுத்திருக்கோம், லேடி ஃபிங்கரும் ரெடிமேடாக எடுத்திருக்கோம். ஆமாம், இது வந்து ஒரு குயிக்காக எப்படி பண்ணணுன்ட்டு. ஆனால் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா லேடி ஃபிங்கரும் நீங்களும் பண்ணலாம், ரஸ்மலாயும் நீங்களே ஹோம் மேடப் பண்ணலாம். அவ்வளோ டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுமே வீக்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆமாம், இது வந்து இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours இருக்கணும், வச்சுட்டு அதுக்கப்புறமா we can taste. ஓகே. ஓகே. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டோம், 2 hours ஆயிடுச்சு. சூப்பர். டேஸ்ட் பண்ணிடலாமா? இந்தாங்க. தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணலாமா? எஸ். எஸ். இது ஏங்க நல்லா இருக்கு, வேற மாதிரி இருக்குங்க. ரஸ்மலாய் வந்து இட்லிக்கு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போன எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. ஆஹா, ஐ தாட் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும்ட்டு, பட் இட்ஸ் நாட், பர்ஃபெக்டாக இருக்கு. நான் சத்தியமாக போய் சொல்ல, லைஃப்பில் மஸ்ட் ட்ரை, தயவு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஈஸி டு மேக், ரொம்ப ஈஸி தான். வெறும் இந்த பால், உங்களுக்கு என்ன சிரமம் பண்ணுன்னா வந்து அந்த ரஸ்மலாய் லேடிஸ் ஃபிங்கர் மட்டும் வாங்கினா போதும், லேடிஸ் ஃபிங்கர் பிஸ்கெட் வாங்கினா மட்டும் போதும். மற்ற தவிர டாப் நாச் அல்டிமேட்டு. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இதே ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காண்டி காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் பாருங்கள். குக் வித் செரு only on MM Kitchen.